போருக்கு சென்றார், இதுவரையில் வரவில்லை. வெறுங்கையில வந்து வெற்றி என்றால் எப்படி ஏற்றுக்கொள்வது? சொன்னேன் நமது நாட்டிற்கு சந்தித்தேன் சிரமரானை, கேட்டேன் மறிப்பணத்தை கொடுக்க தவறிவிட்டான், எடுத்தேன் வாள் கொடுத்தேன் போர், அவரை சிறை பிடித்து வந்திருக்கிறேன். அடே திலம்பரனாரா, அடே ஆணவம் பிடித்தவனே, எனக்கு செலுத்த வேண்டிய வரிப்பணத்தை செலுத்தாமல் ஆணவத்தோடு ஆடினாயே, உன் நாட்டம் முடிந்து விட்டது பார்த்தாயா? டேய், அளவோடு ஆடணும்டா, அதிகமா ஆடினா இப்படிதான் ஆகும் உன் நிலைமை. மானங்கட்ட நாயே. அடே முத்துவரமா, என்னடா எனக்கு ஆணவம் பிடித்தது, உனக்கு தாண்டா ஆணவம். அப்படி என்றால் டேய் பார்க்கலாமா நீயா என்று தளபதியாரி விலகி அகற்றி விட, அவனை நானே பார்த்து விடுகிறேன். மல்லா 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 வேண்டாம் மல்லா அவா ஆயாரின் மறுரூபம் ரத்தம் குடிக்க ஓனான் வேண்டாம் அண்ணா. டேய், எனக்கு அறிவுரை சொல்கிறாயா? அவன் எப்படி வந்தாலும் சரி, சமாளிக்கும் திறமை எனக்கு இருக்கிறது. வரட்டு பார்க்கலாம். யாருக்கு ஆணவம் முடித்ததுன்னு கோழைகளே, நேர்ல வந்து விலங்கு போடல, பின்னால் நின்று போடுறா, நீ சிரிச்சிங்க. முன்ன வந்தா கத்தி போடும். ஏய், ஆணவம் பிடித்தவனி எதற்காக என்னிடமிருந்து அவரோடு மாறினார்? பதவி பதவி. பதவிக்கு ஆசைப்பட்டவரெல்லாம் என்ன நிலைமை ஆகுறாங்க தெரியுமா? பேராசை பெரு நஷ்டம். அதை உணர்ந்துக்க முதல்ல. உங்ககிட்ட பேச தகுதி இல்லை எனக்கு. ஏய், என்ன தவறு செய்தேன்? எதற்காக யாருக்கு யார் வரி பண்ண கட்ட வேண்டும்? என்னை மீண்டும் மீண்டும் வரி பண்ண வேண்டும், வரி பண்ண வேண்டும். பத்தையா வரி பணம் கட்டத்தினால் என்ன நிலைமை என்ன? யோ தளபதியாரே, உனக்கிடையே வந்தது இவன் வேறு நாட்டு மன்னன், இவனை சிற்றரசன், அவனோடு சேர்ந்து நீயுமா எனக்கு விலங்கு போடுகிறாய்? கேட்டவல்ல அந்தோளால் தெரியாமல் மகாராணி மீது மோதிவிட்ட காரணத்தால் காலிட்டும் வேலைகளை கையால் செய்யும் வேலைக்காரன் நான் என்று கேட்டாயே, அன்று வைத்தேடா சபதம், என்று நிறைவேற்றுகிறா இந்த தோற்றைய புண்ணாக்கு மண் மடையா. டேய், 1000 முறை மோத்தானு கேட்டா கூட 1000 முறை கேட்டா கூட கம்மியா இருந்துருவாங்க. ஆனா உன் மனைவி கொண்டாட்டின்னு கேட்டா அவனை ஒத்துக்குவானா? என் மனைவி புது மனைவி, புதுசுல வந்தேன், அவன் மீது மோதிவிட்டேன். தெரியாம தாண்டா மோதன மட சாம்பிராணி. ஆனா என் மனைவி மீது மோதனைன்னு வேகத்துல அப்படி பேசுறேன். அதுக்காக இப்படி செய்யணும். அப்படி என்றால் இவனு நீயும் ஒன்றே, ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து நஞ்சு பாமனை நல்ல பாமனை நம்பி என்ன ராஜசபையில போர் படை தலைவர் நியமித்தாயே, விளைவு இதுதான்டா. பாவிகளே, இருவரும் சேர்ந்து சதிகாரர்களாக மாறி என்னை கைது செய்து விட்டீர்கள். அட கொடுமைக்காரர்களே, என்னை கைது செய்து விட்டு சிரிக்கின்றீர்களே, அந்த சிரிப்பிற்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? சிரிப்பவர்கள் எல்லாம் எப்படி சிரிக்கணும் தெரியுமாடா உங்களுக்கு? அதை பற்றி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏனென்றால் காரணமே இல்லாமல் சிரிக்கிற பசங்க நீங்க, காரணத்தோடு சிரிக்கணும். அது எப்படி தெரியுமா? ஏய் அட சாம்பிராணி, ஏய் தங்கரையா, ஒண்ணுமே தெரியாது உனக்கு. ஏண்டா சிரிச்சு கிடக்குறீங்க? சிரிப்புக்கு என்னென்ன அர்த்தம் இருக்கு தெரியுமா உனக்கு? ஒவ்வொரு மனிதனும் எப்படி சிரிக்கணும், எதுக்காக சிரிக்கணும்னு பாடல் எழுதியிருக்கிறேன். அதெல்லாம் படிக்கணும். நீங்க காதால காரணம் உரைக்கின்றாயா? வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனிதன்.
இல்லப்பா. ஏண்டா ஏண்டா ஏய், சிரித்தவன் வாழ்ந்ததில்லை, அழுதவன் கெட்டதில்லை, அறம் வீழ்ந்ததில்லை, ஆணவம் வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாதுடா. டேய், ஆணவத்தோட ஆடுறீங்க, ஆனால் உங்கள் ஆட்டம் சீக்கிரமா முடிந்துவிடும். கேட்ட மன்ன ஓட்கையின் கடைசி நேரத்திலே நின்று கொண்டு கூப்பிட போக கொற்றவா முடிந்து விட்டதடா உன் அத்தியாயம். முடிவல்ல, இதுதான் ஆரம்பம். அணிய போகும் விலக்கி விட்டு என்ன பேசுகிறேன். விளக்கு முன் விளையாடும் விட்டில் பூச்சி. நான் ஒரு விட்டல் பூச்சி, என் விளக்கறிக விட்டல் பூச்சி ஏராளம். பார்க்கலாமா? ஒருத்தன் போகும்போது ஒன்று மட்டும் உண்மையாக சொல்கிறேன், தர்மத்தின் வாழ்வுதன்னை சூதுகவும் தர்மம் தாண்டா ஜெயிக்கும். உன்னை ஓரி நிமிட போக சேர போய்கிட்டு தெரியல உங்களுக்கு? நல்லா தெரியும். பாரத கதையிலே 101 பேர் கௌரவர்கள், 5 பேர் பஞ்ச பாண்டவர்கள். 5 பேர். நியாயமா பார்த்தா யார் பக்கம் ஜெயிக்கணும்? 101 பக்கம் ஜெயிக்க வேண்டும். ஏன் ஜெயிக்கல? எதுக்குடா ஜெயிக்கல? நான் என்ன சொல்லலாம், அந்த மாதிரி கதை ஊங்கோட்டிங்கிறான் ஒரு தலை போய் என்ன கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இவர் இப்படிதான் இருக்கும் பழத்து ஒரு கதை. என்ன 5 பேர் இருந்தார்களே பஞ்சபாண்டவர்கள், அவர்களிடம் நியாயம் இருந்தது, தர்மம் இருந்தது, தர்மத்தின் தலைவன் கிருஷ்ண பகவான் இருந்தார். அதனால தான் அவங்க ஜெயிச்சாங்க. இவங்க கிட்ட இருந்தது மொத்தமே ஆணவம் மட்டும்தான். ஆணவம் என்னைக்குமே நினைக்காத. போகிறேன் உள்ள, பொழுது வெடித்துக்குள்ள மறுபடியும் வருவேன். அமைச்சரே, நாம் நினைத்தபடி, நாம் திட்டமிட்டபடி நாம் வெற்றி ஆகிவிட்டோம். புறப்படுங்கள், போகலாம். சிறகு ஒடியும் வரை ஒன்றாக பறப்போம், சிறகு ஒடிந்தாலும் ஒன்றாக இருப்போம். உன் நாட்டுக்கு நீ அண்ணன், இந்த உத்துமை நாட்டுக்கு நான் அண்ணன். உனக்கு ஏதாவது தேவை என்றால் என்னை அணுகு, உனக்கு தேவை என்றால் நான் உன்னை அணுகின்றேன். நாம் இருவரும் நண்பர்கள். நட்பு என்ற சங்கிலியை அரிக்காமல் நான் பார்த்துக் கொள்ள வேண்டும். பொருளப்பட்டுங்க, போகலாம். பதவி கொடுக்குறீங்க, உன் பதவி எனக்கு தரேன்னு சொன்னியா? இப்போ மட்டும் கெட்டு புள்ள திறந்து விட்டுருவோம். போய் கேட்டேன், ஜெயிலு தந்து விட்டுருவேன். என்ன கேட்ட? சாவி நான் தான் வச்சுங்க இருந்தோம், தந்து விட்டுருவேன். வேலைங்க அவுத்து விட்டுருவேன். என்ன கேட்ட? தந்துட்டுருவேன். ஜெயில் கேட்டேன். யார் சொன்னது உங்களுக்கு பதவி தரேன்னு? இதான் சொன்னாரு. வீல் பண்ட் அடிக்கிற மாதிரி எடுத்துருவாரு. ஆமா, உனக்கு ஏற்கனவே சொல்ல இருக்கின்றேன், பதவி 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 பதவி. சிவபதி ஓடுமா? ஏன்னா அது வேணா எனக்கு. வேற என்ன பதி ஓடும்? நீ இருந்த பதி கூட போர் பட தளபதி. எவ்வளவு பதி ஓடுமா? யாரு வேணா? நீ இருக்கிற பதி கூட. நான் சொன்ன நீங்க நான் சொன்னா ஜோவா ஜோஜோ ஜோவா. ஏய், இதனாட்டி நான் யாரு? முதுகிழப்பு போர்ப்படை தளபதி யோவா. உனக்கு யாரா வாய்ச்சல்? உனக்கு இன்னாரி வரைக்கும் நம்ம தட்டணும், கொண்டா தட்டணும், மாறு மேல பாட்டணும். அப்பெல்லாம் ஒண்ணு இல்லை. இப்ப யோசிச்சு வந்து ரோஜ சந்திரம் யார் இடத்தில் எப்படி விலக வேண்டும் என்பதை தெரிஞ்சு கொண்டு பேச வேண்டாம். வந்து நின்றுவிட்டது, புறப்படு.
அன்பென்று அடக்கம் அமரரில் உயிர்த்தும் அடங்காமை ஆறில் உயிர்த்து விடும் என்பார்கள். அவ்வாறு அடக்கத்துடன் ஒரு பெண்ணாக பிறந்தால் அச்சம், மடம், ஞானம், பயிர்ப்பு என்பார்கள். 4 வித குணாதிசயங்கள் கொண்டு வாழ்ந்திருக்க வேண்டும். இந்த உத்தமபுரியிலே சீரும் சிறப்பாக எனது பெயர்தான் வேல்விழி 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 என்று அழைப்பார்கள். எனது தாய் கற்பகத்தை பார்க்க வேண்டும். அம்மா அம்மா, தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக நீ என்னை வளர்த்தாய் அம்மா. தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் இதுவரை எவ்வித குறையின்றில்லாமல் என்னை வளர்த்து வருகிறேன் அம்மா. உங்கள் அன்பு மகள் வேல்வியை வாழ்த்துங்கள் தாயே. வேல்விழி இன்று போல் என்று மலமடம் வாழ வேண்டும் மனசார வாழ்த்துறேன். ஆமா அம்மா, எங்கெல்லாம் தேடுறது, எங்கடி போற நீ? எங்க போற எங்க வரணும் ஒண்ணும் புரியல. அம்மா நானும் ஒரு விளையாட்டு பிள்ளை அம்மா. அம்மா அப்படி விளையாட செல்லுங்க. பிறந்த அடை கொடுக்குமா வீட்டுல தான் இருக்கணும். அப்படியாகட்டும்மா. தனியா போக கூடாது சரியா? அம்மா, வெகு நாளாக எனக்கு ஒரு சந்தேகம் தாயே. என்னம்மா சந்தேகம்? உங்கள் முகமா வாடி போன போல் இருக்கிறது. தந்தை எங்கம்மா? என்னடி இது? உன்னுடைய தந்தை இப்போ போருக்கு போயிருக்காரு, அதனால இதுவரை காணவில்லையே. எப்பதான் வருவாரு ஒன்றும் புரியாமல் இருக்கேன். ஆமாடி தளபதியாரே. அப்பா, என்னடி அப்பான்ற? இதோ வந்து கொண்டு இருக்கிறாரே என்று அப்பா அப்பான்னு ஓடுவேனிய. அப்பா இல்லையா அவரு? யார் தெரியுமா? யாரு? நம்ம நாட்டின் தளபதி. தளபதியா? ஆமா ஆமா. தவறாக நினைத்து விடார்கள். என்ன தலையில துணி போட்டு வந்திருக்கு? மகாராணி, நான் எப்படி உறுப்பேன்? மகாராணி, அவதி நாட்டிற்கு சென்றோம், சந்தித்தோம் சிதம்பரனாரை, கேட்டோம் வரி பணத்தை, கொடுக்க தவறிவிட்டான். எடுத்தார் மன்னர்வால், தொடுத்தார் போர். அவனை சிறைப்பிடித்து வருவழியிலே ஒரு ஒத்தையடி பாதை. அந்த பாதையிலே நாங்கள் மூவரும் வந்து கொண்டு இருந்தோம். திடீர் என்று ஒரு புலி மன்னரை கொன்று இழைத்து விட்டது. என்னடா விளையாடுறீங்க? ஒரே அடி. ஆதாரங்குது பாருங்க மகாராஜா. ஐயோ அம்மா, இது அப்பாவுடைய ஆடை தான் அம்மா. நம்ம இருவரும் அனாதை விட்டுட்டு போயிட்டாரு. நம்ம ஆண்டி இருக்கிறோம். இருக்கிறா
இந்த உலகத்தில் நாம் இருவரும் எப்படி வாழ முடியும்? அவரை பார்க்கணும் போல இருக்கிறது. வருகிறேன் சொல்லிவிட்டு போனவர் இதுவரை காணவில்லையே. அவருடைய முகத்தை நான் பார்க்கவே முடியாதா? நாம் எதற்காக வாழ வேண்டும்? நாம் எதற்காக உயிரோடு இருக்க வேண்டும்? ஐயோ அத்தை, காலம் செய்த கோலம் தானா? என் வாழ்க்கையில் கடவுள் தந்த பாடம் தானா? இவைகளை நினைத்து பார்த்த நான் இருப்பதையில் இறப்பதை ஒன்று புரியாமல் இருக்கிறேன். எட்டி பழுத்தால நீ யாதர் வாழ்ந்தென்னே, தட்டி கழுத்தல தான் வாழ்ந்த லாபம் என்ன? பாவிக்கு ஏற்பட்ட கதியோ, பாவிகள் செய்த சதியோ, பழையினை சுமந்து வாழ்வேனோ, பறிப்போன என் வாழ்வை நான் மீட்பேனோ, தான் என்ற அகப்பாவம் தரையில் நடப்பதா? அது என்று உண்மைகள் ஒழிந்ததா? நான் எதுக்காக வாழ வேண்டும்? ஐயோ அம்மா, 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 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மா, பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா, ஊரத்தத்தை எல்லாம் பாலா தந்து பொத்தி வளர்த்த அம்மா, அன்புக்கு முன்னால ஆகாச சும்மா, ஓ அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா. ஐயோ எறும்பு அண்டாம தூசு தும்பு சேராம தொப்புள் கோடி அறுத்தெடுத்த அம்மா, கண்ணூரைக்கும் பாராம கஞ்சி தண்ணி இல்லாம பாலு சோறு ஊட்டி வளர்த்த அம்மா, அன்புக்கு முன்னால ஆகாச சும்மா, ஓ தேகத்துக்கு முன்னாலே தெய்வங்கள் சும்மா. ஆள் காட்டி விரலை பிடிச்சி அக்கங்கா சொல்லி கொடுத்தேன், அன்னாட குழு குடிச்சு நெல்லு சோறு பொங்கி கொடுத்தேன், களவட்டி நடவு நட்டு கால் சட்டை தச்சு கொடுத்தேன், சிறுவனு சேர்த்து வச்சு சீலொட்டுன்னு வாங்கி கொடுத்தேன், கொஞ்ச நேரம் காணல நான் அங்கமே பதவி நிற்பேன். அம்மா, அம்மா, கொஞ்ச நேரம் காணலடா அங்கமே பதறி நிற்பேன், காய்ச்சல் வந்து நான் படுத்த கசாயத்தை குடிக்க வச்சேன், ஏ புள்ள கலைஞருன்னு 8 ஊரு சொல்லி வச்சேன், தாலிய வித்து கூட தாய என்ன படிக்க வச்சேன், உன்னை பட வார்த்தை இல்ல அம்மா, உன்னை பட வார்த்தை இல்ல அம்மா, காலடி மண்ணுக்கு முன்னாலே திருநீர் சும்மா, உன்னை பட வார்த்தை இல்ல அம்மா, காலடி மண்ணுக்கு முன்னாலே திருநீர் சும்மா, 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மா, அன்புக்கு முன்னால ஆகாச சும்மா, ஓ அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா. ஆராரிராரோ.
நினைக்க நான் படிக்கேன் ஆயுசுக்கு தாங்கிக்கிட்டேன் பட்ட துன்ப போதே வேண்டு பாதியில உசிர விட்டேன் அம்மா பட்ட துன்ப போதே வேண்டு பாதியில உசிர விட்டேன் பட்டு தொட்டில் கட்டண உனக்கு பச்சை மூங்கில் வெட்ட விட்டேன் ஆறாரோ பாடிய வாக்கி அரிசி போட வச்சு புட்டேன் பனிக்கொட சுமந்த என்ன கொட உடைக்க வச்சு புட்டேன் பாலூட்டி எங்களை வளர்த்த அம்மா பால் ஊத்த வந்திருக்கேன் பாவி மக சும்மா பாலூத்தி எங்களை வளர்த்த அம்மா பாலூத்த வந்திருக்கேன் பாவி மக சும்மா 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்தேன் அம்மா அன்புக்கு முன்னால ஆகாய சும்மா ஓ அன்புக்கு முன்னாலே ஆகாய சும்மா ஆராரிராரோ ஆராரிராரோ அம்மாடி கூட இருந்தா ஆறுதல தேவையில்லை அம்மா அம்மாடி கூட இருந்தா ஆறுதல தேவையில்லை நீ மறைந்து போனதினால் ஆறுதல யாரும் இல்லை வாழும்போது தெரியலையே அம்மா குணம் புரியலையே அம்மா என்ன பெற்ற தெய்வமே அம்மா வாழும்போது தெரியலையே அம்மா குணம் புரியலையே பூமிக்கு வந்த தெய்வத்தை பூஜை செய்ய மறந்து விட்டேன் அம்மா ஏ அம்மா பூமிக்கு வந்த பூஜை செய்ய மறந்து விட்டேன் வாழும்போது பார்த்துக்கட நண்பா அம்மாவ கண்ணிமை போல காத்துக்கட நல்லா வாழும்போது பார்த்துக்கட நண்பா அம்மாவ கண்ணிமை போல காத்துக்கட நல்லா 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்தேன் அம்மா அன்புக்கு முன்னால ஆகாச சும்மா ஓ அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா எறும்பு அண்டாம தூசு தும்பு சேராம தொப்புள் கொடி அறுத்தெடுத்தேன் அம்மா கண்ணூரக்க பாராம கஞ்சி தண்ணி இல்லாம பால் சோறு ஊட்டி வளர்த்த அம்மா உனக்கு ஊத்த வந்திருக்கேன் பாவி மக சும்மா நான் பால் ஊத்த வந்திருக்கேன் பாவி மக சும்மா ஆராரிராரோ 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 அரிரரிரரிரோ ஆராரிரரிரோ அத்தை என்னை விட்டு பிரிந்து விட்டீர்களே தெய்வமே நீங்க பெற்றெடுத்த மகளுக்கு நான் துணையாக எப்படி வாழ வைக்க முடியுமோ இந்த பாவி இந்த உலகத்தில் நான் எதற்காக வாழ வேண்டும் பெண்களா பிறந்தவளுக்கு பூசு மஞ்சள் போட்டு தான் இதெல்லாம் காரணம் ஆனா உன்னுடைய தந்தை இதெல்லாம் என்னை எடுக்க வச்சுட்டாரு என்ன விதைய கோலத்தில் மாத்தி விட்டாங்களே அம்மா அழாம நான் என்னடி செய்ய முடியும் அழாத அழாதன்னு சொன்ன உனக்கு ஆறுதலா எப்படி இருக்க முடியும் தளபதியாரே மாண்டவர் ஆண்டோண்டு ஆய்ந்தவள மாண்டவர் வர போவது இல்லை மகோராணி ஏய் ஓய்யே சொல்லுங்கஜமா ஏய் மகோராணி தளபதியாரே மன்னர் இல்லாத நாடு சுடுகாட்டுக்கு சமம் என்று சொல்வார்கள்
அரசன் இல்லாத நாடு மோங்கல்யம் இல்லாத பெண் போன்றாகும். ஓய் மகாராணி, தளபதியாரே, சொல்லுங்க மகாராணி. என்னங்க எனக்கு ஆத்துல நீங்க இருக்கீங்களா? இப்போது நாட்டினுடைய பொறுப்பை யார் எடுத்து ஒப்படைப்பது? மகாராணி, அப்படியாப்பட்ட பதவி எனக்கு வேண்டாம் மகாராணி, எனக்கு வேண்டாம். அப்படிலாம் சொன்னீங்களா? எப்படிங்க? மகாராணி, ஏய், தற்காலிகமாக மகாராணி மன்னர் பதவியை ஏற்றுக்கொள்ள சொல்கிறார் மகாராணி. தற்காலிகமாக எப்படி செய்யலாம்? எனக்கு அப்படியாப்பட்ட பதவி வேண்டாம் என்று நான் சொல்கின்றேன். முடியாதே சொல்லாதீங்க. தற்காலிகமா நீங்க தான் ஆட்சி செய்யணும். மகாராணி, இந்த அரண்மனை யாருமே இல்லையே. சரி, நீங்கள் பேச்சுக்கு வரவேற்று உண்ட மகாராணி, இருந்தாலும் தற்காலிகமாக மகாராணி. மகாராணி, இளவரசி வாரத்தில் ஒரு நாள் மன்னர் நகர்வலம் சென்று நாட்டு மக்களுடைய குறைகளை கேட்டு விசாரித்து வருவது இந்த நாள். அந்த பொன்னாள் இன்று என்பதால் நான் நகர்வலம் சென்று நாட்டு மக்களுடைய குறைகளை கேட்டுக் கொண்டு வருகிறேன். தோங்கள் இருவரும் சென்று அரண்மனையில் சென்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். நீங்க போயிட்டு வாங்க. என்னுடைய மகளுக்கு ஆறுதல நான் வார்த்தை சொல்றேன். மகாராணி சொல்லிவிட்டால் புறப்படுங்கள். பெண்ணா பிறந்த பாவிக்கு யாரு இருக்காங்க அம்மா? என் வாழ்க்கை இப்படி அழியும் என்று எதிர்பார்க்கவில்லையே அத்தை. உங்களை பிரிந்து ஒரே ஒரு நிமிடம் கூட தனிமரமாக வைப்பது உன்னுடைய நினைவாகவே இருக்கிறேனே அத்தை. ஓடி வந்து அழாதே கற்பகம் என்று ஆறுதல வார்த்தை சொல்லவே மாட்டீர்களா? எனக்கு உங்களை விட எனக்கு யாரு இருக்காங்களா அத்தை? தேரோடு வீதியிலே ஓடோடி வந்த என்னை போராட விட்டானடி, கண்ணில் நீரோட விட்டானடி, கண்ணில் நீரோட விட்டானடி. எட்டடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் கணவர் வீட்டை விட்டு சென்றாரடி, என்னை வேறுபட்டு நின்றேனடி, நானும் வேறுபட்டு நின்றேனடி. கையளவு உள்ளம் வைத்து கடல் போல் ஆசை வைத்து, கையளவு உள்ளம் வைத்து கடல் போல் ஆசை வைத்து விளையாட சொன்னானடி, என்னை விளையாட சொன்னானடி, அவனே விளையாடி விட்டானடி. எட்டடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவர் விட்டு விட்டு சென்றானடி, என்னை வேறுபட்டு நின்றேனடி, நானும் வேறுபட்டு நின்றேனடி. பொட்டதற்கு பூவதற்கு பூசு மஞ்சள் தானதற்கு பட்டி விட்ட மரமானே, நானே பாவி ஒரு சுகம் காணலே, நானே பாவி ஒரு சுகம் காணலே.
பொய்கையிலே மாந்தனே பொட்டதற்கு பூவதற்கு பூசுமந்த தானதற்கு பட்டிவிட்ட மரமானனே நானே பாவி ஒரு சுகம் காணலே நானே பாவி ஒரு சுகம் சரி இந்நாட்டின் பொறுப்பை தளபதி எடுத்து ஒப்படைச்சிட்டோம். இப்போது அவர் நகரவளம் வரதா சொல்லியிருக்காரு. நாட்டில் என்னென்ன குறைகள் தேடி பற்றாதற்கு நாகதனுக்கு மகனாக பிறந்து சத்தே என்ற பெயர் பெற்று சீரம் சிறப்போடு வாழ்ந்து வருகின்றேன். ஆனால் எனது தாயோ இறந்து விட்டால், எனது தந்தை இருந்தால் தந்தையும் வலுதாக்கி விட்டது. மகனே, எனக்கா வலுதாக்கி விட்டது. இந்த நாட்டை நீ ஆள வேண்டும் என்று என்னிடத்தில் கூறுகின்றான். அதனால் இந்த நாட்டின் வளர்க வர வேண்டும். நாட்டு மக்கள் எப்படி இருக்கிறது அறிய வேண்டும். இன்னொரு வேதனை இவர்களுக்கு வேடிக்கை, இதயமற்ற மனிதருக்கு இதுவெல்லாம் வாடிக்கை. எத்தனை பெரிய மனிதனை, எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை பெரிய அறிவு.
4 திசையும் வள வர வேண்டும். ஆனால் 3 திசை சென்று வா. ஆனால் ஒரு திசை மட்டும் செல்லாது என்று எனது தந்தை கூறியிருக்கிறார். ஆனால் கிழக்கு பக்கம் போக வேண்டாம் என்று என் தந்தை சொல் கேட்டு இதுவரைக்கும் நான் நடந்துதான் உண்டு. ஆனால் இப்பொழுது என் தந்தை சொல் கேட்காமலே கிழக்கு திசை சென்று அங்கே என்ன நிகழ்வு இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். அதுக்கு முன்னதாக எனது நண்பனை அழைக்க வேண்டும். நண்பா, நான் ஏன் பிறந்தேன்? வேற போடுங்கடா. என் பேர் தான் நீ போ. வேற போடுங்க. ஏண்டா என்னடா? ஏன் பிறந்தனே நின்றுனா? ஐயா, உடைய தந்தை சொல்லிட்டு போனாரு, காசிக்கு போய்கிறாரு உங்க தந்தை. டேய், மனிதனாக பிறந்து விட்டால் எப்படி வாழ வேண்டும், எப்படி வளர வேண்டும் என்று ஏத்தனைக்கு போய்கிறாரு. தெரிஞ்சிருக்க அவர் வேண்டும். சொல்லிட்டு போய்கிறாரு. என்ன சொன்னாரு? எல்லா திசைக்கும் போக சொல்ல சத்யாவ, கிழக்கு திசைக்கு மட்டும் போவானான்னு சொல்லிட்டு போய்கிறாரு. ஆமா, அது சொல்றது வந்து ஆமாங்க. ஏண்டா, மனிதனாக பிறந்து விட்டால் ஒருவனுக்கு உதவி செய்ய வேண்டும். ஆமா, அப்படி உதவி செய்யவில்லை என்றாலும் அவனுக்கு உபத்திரம் செய்யக்கூடாது. ஆமா. அப்படி தன்னுடைய கடமையை கண்களாக நினைத்துக் கொண்டு இந்த நாட்டை வளம் வந்து கொண்டிருக்கின்றேன். அந்த நேரத்தில் வந்து கிழக்கு திசை போக வேண்டும் என்று கூறுகின்றேன். அந்த கிழக்கு திசையில் என்னதான் இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும்டா. போவானான்னு சொல்லிட்டு போய்கிறாருங்க. மீறி போனா ஆபத்து நேரம் என்ன பண்ண, தந்தை கூட இல்ல. டேய், நான் ஒரு சின்னம் சிறு வயசு, நான் இலைமலை இருக்கின்றேன், துடிப்பாக இருக்கின்றேன். அங்கு சென்று பார்த்தால் என்னதான் நடக்க போகுது என்று பார்க்கலாம்டா. சரி, போய் பாருங்க. நிஜமா இப்ப எங்க இருந்து வரீங்க? எனது நாட்டிலிருந்து வருகின்றா. ஆனா எனக்கு முன்னதாக வர வேண்டிய நீ ஏதோ காலதாமதமா வந்திருக்கிற. என்ன சொல்ல போகிற? எனக்கு என்ன நல்லது சொல்ல போற சொல்லு. அயல் நாடு சென்று ஆமா, பட்ட படிவுகளை முடித்து விட்டு ஆமாம்பா, இன்று தாயகம் திரும்புகின்றாய். உண்மைதான். அயல் நாடு சென்றீங்களே, என்ன ஃபர்ஸ்ட் வந்தீங்க? டேய், ஏய், அங்கு நிறைய பட்டங்கள் பெற்று இருக்கிறேன். அது சொல்லணுமா? ஆமா, சொன்னதானே தெரியும். தேவரா, பாரில் சென்று பட்டங்கள் பெறுவதை விட இப்போது நமது நாட்டிலேயே நிறைய பல்கலைக்கழகம் இருக்கின்றது. அங்கே படித்து வெளிநாட்டிற்கு சென்று வேலை செய்து விட்டு இப்ப வரேன். அப்படியா? ஆமா. இருந்தாலும் அயல் நாடு சென்ற அயல் நாடு சொல்றீங்களே, ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம். என்னடா சந்தேகம்? என் மனசு ஏற்பட்டு ஏண்டா, எனது நண்பன் நீ, உனக்கு ஏதாவது சந்தேகம் என்றால் அந்த சந்தேகத்தை நிறைவேற்றுவது எனது கடமை. உனக்கு என்ன சந்தேகம் கேள். 3 கேள்வி கேட்பேன். ஏண்டா 3 கேள்வி கேட்க போகின்றாய்? ஆமாங்க. அதற்கு தகுந்த பதில் நான் உரைக்க வேண்டுமா? ஆமாங்க. என்ன கேள்வி கேட்க போகிறாய்? அப்பதான் நான் ஒத்துக்குவேன். நான் அயல் நாடு சென்று பட்ட படிப்பு முடிச்சுட்டேன். அயல் நாடு சென்று பட்ட படிப்பு முடிச்சுட்டேன். இதே சொல்லி ஏண்டா, என்னுடைய திறமையை சோதிப்பதற்காக என்னிடத்தில் 3 கேள்வி கேட்க போகின்றாய். ஆமாங்க. அதற்கு நான் தகுந்த சரியான பதில் கூறுகிறேன் என்று பார்க்க போகின்றாய். ஆமாங்க. ஏண்டா 3 கேள்வி என்ன? 1000 கேள்விகள். அதுக்கு நான் பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன். சொல்றீங்களான்னு பாருங்க. நிஜமா? ஏழைக்கு ஆண்டவன் ஏன் வாளை படைத்தான்? ஏண்டா, இதில் என்னடா சந்தேகம்? மனிதன் பிறந்து விட்டான், பரிமள வளர்ச்சி ஆகிவிட்டது. அதுக்கு முன்னதாக மிருகங்களாக இருந்தான். அதாவது தான் மச்ச மீன், அப்புறம் ஆமை பகவானுடைய அவதாரத்திலே வளர்ந்து கொண்டிருந்தது. அந்த ஊர்வனை என்றது அதற்கு வாளை படைத்திருக்கின்றான். அதனால் தான் வாள் படைத்திருக்கின்றது. அந்த உனக்கு தெரியுமா தெரியாதா? ஏண்டா, எலிக்கு வாழை படிக்கிறது எனக்கு தெரியாதா? எலியுடைய படைப்படாது. அதான் எனக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியாதுடா. தெரியாதா? இதுக்கு சொன்னாரு, நான் அயல் நாடு சென்றேன், பட்ட படிப்புகளை முடித்து விட்டேன், இன்று தாயகம் திரும்பிட்டேன். இதெல்லாம் உன்னை கேட்டாங்களா? அதுக்கு சொல்லவே கூடாது. ஏண்டா, உனக்கு தெரியாது என்றால் உனக்கு சரியான பதில் தெரியுமா? எனக்கு தெரியுங்க. அந்த பதில் நீ தான் சொல்றா. எலியானது இறந்து விட்டால் அதை வாளை பிடித்து தூக்கி எடுப்பார். டேய் டேய் டேய், எலி இருந்து விட்டால் துர்நாற்றம் வீசும். அதனால அதுல கையில் பிடிக்காமல் அதை வாளை பிடித்து தூக்கி விசிறதுக்காக வாழை படிச்சுக்கணா? ஆமா. டேய், இருந்தாலும் உனக்கு இருக்குடா. என்னதா? என்னதா இருக்குது நீ? ஏண்டா பின்னால இருக்குடா. உனக்கு என்னடா இருக்குதுடான்னு சொன்னேன். வெற்றி செய்வாரா? அறிவு அறிவு அறிவு. அதை தெளிவா தான் சொல்லலாம். ஏண்டா, இருந்தாலும் உனக்கு இருக்குதுன்னு சொன்னா அறிவு இருக்குதுன்ற. இரண்டாவது கேள்வி என்னடா கேள்வி கேட்க போற? இரண்டாவது கேள்வி, ஆவின் பாலுக்கும் அமலா பாலுக்கும் என்ன வித்தியாசம்? ஏண்டா, ஆவின் பால் அமலா பால் எல்லாமே பால் வெண்மையாக தானே இருக்கும். வெண்மையா இருக்குன்னா ஒண்ணும் புரியலையே. டேய், வெண்மையே தெரியாதா? தெரியாதுங்க. வெள்ளையாக இருக்குண்டா. வெள்ளையா இருக்குமா? ஆமா, அதான் புரியும். உனக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரியுமா தெரியாதா? ஏண்டா, அமலா பால் இருந்தானா ஆவின் பால் இருந்தானே, பால் எல்லாமே ஒண்ணுதானே. என்ன வேற என்ன இருக்குது? உனக்கு தெரியுமா தெரியாதா? டேய், உனக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியாதுடா. சரி, நீயே சொல்றா. நான் சொல்றேன் பாரு. ஆவின் பால் மாரியப்பா நாட்டார்கள் கிடைக்கும். என்னது? மாரியப்பா நாட்டார் கடையில் கிடைக்கும். ஆ. அமலா பால் ஜாக்கெட்ல கிடைக்கும். ஏண்டா,
ஜாக்கெட்ல அமலாப்பா ஜாக்கெட்ல கிடைக்கும். என்னடா சொல்றேன் நீ? 2 கேள்வி பைலு ஃபெயில் ஆயிட்டேன். 3வது கேள்வி மூன்றாவது கேள்வி. ஆ நான் ஆ 100 ரூபாய்க்கு முட்டை வாங்கி நான் 100 ரூபாய்க்கு முட்டை வாங்கி 300 ரூபாய்க்கு வச்சாக்கா எனக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும்? ஏண்டா 400 ரூபாய்க்கு வாங்கி 300 ரூபாய்க்கு நீ முட்டை வித்துனா 100 ரூபாய் கூட எங்க கிடைக்கும் உனக்கு? எஜமா நான் கேட்கிற கேள்வி கேட்டா பதில் சொல்லுங்க. நான் 100 ரூபாய்க்கு முட்டை வாங்கி நீ ஆ முட்டை வாங்கி 300 ரூபாய்க்கு வித்தாக்கா என்ன லாபம் கிடைக்கும்? 300 ரூபாய்க்கு வித்தா என்ன லாபம் கிடைக்கும்? 200 ரூபாய் லாபம் கிடைக்குமா? 100 ரூபாய் லாபம் கிடைக்கணும் உனக்கு? டேய் ஒண்ணுமே கிடைக்காதடா கம்யூனிட்டிங்களா. ஏன் 400 ரூபாய்க்கு முட்டை வாங்கி 400 ரூபாய்க்கு வாங்கி 300 ரூபாய்க்கு வித்தா 100 ரூபாய் லாபம் கிடைக்கலையா உனக்கு? எஜமா இதுதான் நான் சொன்னேன். அப்பவே உங்க அப்பாட்ட சொன்னேன் இவனை அனுப்பாதீங்க, ஏன்னா உனக்கு குழந்தைல ஜட்டி போட்டு விட்டுருங்க. நான் டேய் உன்னை தூக்கி தோல் மேல வச்சு நான் போனேன். நான் சின்ன சிறு வயசுல இருக்கும்போது சேர்த்துக்கிறேன். ஆமா அவனை பள்ளிக்கூடம் அனுப்பாதீங்க, அவனுக்கு கணக்கும் தெரியாது ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லி வச்சிருந்தேன். நீங்க போய் அயல்நாடு படிச்சுட்டு வந்துட்டேன் அயல்நாடு படிச்சுட்டு வந்துட்டீங்க. இருந்தாலும் இரு எங்க அண்ணன் நோ கேட்க போறான். இளவரசே நான் ஒரு கேள்வி கேட்கறேன். என்ன கேள்வி கேட்க போறாரு தெரியப்பா? கேளுப்பா. உலகத்திலேயே பொய் சொல்லாதவன் யாரு? உலகத்திலே போய் சொல்லாதண்ணா எனக்கு தெரியலையே. உலகத்திலேயே பொய் சொல்லாதவன் யாரு? எனக்கு யாரும் தெரியலப்பா. ஏண்டா உலகத்திலே போய் சொல்லாத உனக்கு தெரியாது ஹரிச்சந்திர மகாராஜன்? ஹரிச்சந்திரன் கூட ஒரு ஓரமான என்ன ஒரு பொலிமிட்டு இருப்பாரு. என்னதான் பச்சை போய் அங்க. சரி யார் தான் உண்மையானவன்? போய் சொல்லாத பொல்ல அவன் யாரு ஒத்துக்கிறியா? யாரு சொல்லு. தெரியல எனக்கு. உலகத்திலேயே பொய் சொல்லாதவங்க மாட்டு தருவார் தான். டேய் மாட்டு தருவகாரன் தான் உண்மையே பொய் சொல்ல மாட்டான்ற. அவன் தானே பொய் சொல்லி பழிக்கிறான். ஏண்டா உண்ட இடத்துல 5000 ரூபாய்க்கு மாட்டு வாங்கிட்டு போய் கையை விட்டுட்டு 7000க்கு மாடு வாங்கினான்னு சொல்லிட்டு கையை ஓடுறான். அவர் தான் உத்தம பொய் சொல்ல மாட்டார். ஹரிச்சந்திரன் கூட என்ன ஒரு மூலையில சொல்லி. சரி போகட்டா. ரெண்டாவது கேள்வி ஒண்ணு போதுண்டா. கல்ல ஒண்ணு தூக்கி மேல போடுற. ஆமா அது கீழே தான் வந்து விழ போகுது. கீழே ஏன் அது கீழே உயுது? ஏன் கீழே விழுதா? டேய் அதுக்கு ஈர்ப்பு விசை பூமிக்கு இருக்குது, அதனால கீழே வந்து விழுடா கல்லு. சரி அங்க போட்டர் வேலை தான் என்னன்னு தெரியுமா உனக்கு? போட்டர் குடிக்கிற வேலை பிடிக்கிற ஆள் இல்ல கீழே வந்து உயுது. அடாடாடாடா டேய் இருக்குது உனக்கு தான இருக்குது வாடாங்க. டேய் ஏதோ என் இடத்தில் நீ பழகி விட்டாய், ஏதோ வித்தெல்லாம் உனக்கு தெரியும் சொல்றியே, அந்த வித்தையை நான் பார்க்கண்டா. ஓ சின்ன சிறு வயதில் பாத்தீங்க அந்த விதையை நான் காட்டணுமா? ஆமாண்டா. மனிதராக பிறந்தா கரும்பு வந்து அழகா மெல்லுவாங்க, மென்னு சாப்பிடுவாங்க. ஆனா உண்மையிலே நீ டீ பிளேட் மென்னு சாப்பிட்டுக்கிற பாரு, உன்னை நிச்சயமாக பாராட்டண்டா. உன்னை மறுபடியும் அது முன்னு கம்மி.
பல்புக்கு பிறந்தேன்னா பல்புக்கா பிறந்த ஏன்டா கைதா பிறகுமா எங்க அம்மாவுக்கு பிறந்த அம்மா நான் பல்புக்கு பிறந்தேன் நண்பா சரி 3 திசை சென்று விட்டேன் 4வது திசை செல்ல வேண்டும் அப்படியே பாடிக்கிட்டே செல்ல வேண்டும் உலகத்திலே எல்லாருக்கும் வேண்டுமடா அதிர்ஷ்டம் என் பாட்டை கேட்க கூடியிருக்க நண்பர்களும் வணக்கம் என்னை போல் பாட ஆசிருந்தால் உங்களுக்கும் நாளை முயற்சி செய்தால் அழைப்பு வரும் உங்களுக்கும் அழைப்பு வரும் உங்களுக்கும் அழகி 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 தமிழ்நாடே அழகி என் பாட்டை கேட்க கூடியிருக்க நண்பர்களும் அழகி நண்பர்களும் அழகி 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 தமிழ்நாடே அழகி என் பாட்டை கேட்க கூடியிருக்க நண்பர்களும் அழகி நண்பர்களும் அழகி சென்னையில் 14 மணியோ அழகு அந்த மாடி ஒரு போகு பிகர் எல்லாம் அழகு சென்னையில 14 மாடியோ அழகு அந்த மாடி ஒரு போது பிகர் எல்லாம் அழகு சிறப்புடனே அமர்ந்த மாமல்லபுரம் அழகு சிறப்புடனே அமர்ந்த மாமல்லபுரம் அழகு அங்கே பெண்களை பார்க்கும் வாலிபர்களின் கண்களும் அழகு 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 கோட்டையில பறக்கம் தேசிய கொடியோ அழகு அந்த சென்ட்ரல் ஊர் அமர்ந்த நேரு செடியோ அழகு என் பாட்டுடனே ஓடி வரும் இசையும் அழகு என் பாட்டுடனே ஓடி வரும் இசையும் அழகு என்னை பாட வைத்த அருமையான வாய்ஸும் அழகு 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 தமிழ்நாடு அழகு என் பாட்டை கேட்க கூடியிருக்கும் நண்பர்களும் அழகு நண்பர்களும் அழகு சரியான பாவிகள் இருவரும் சேர்ந்து என்னை கொண்டு வந்து சிறையிலே போட்டு விட்டார்கள் சிறை கைதியாக்கி என்னை வேடிக்கை பார்க்கிறார்கள் பாவிகள் என் மனைவி குழந்தைகளை பார்க்க வேண்டும் அவர்களை மீண்டும் சந்திக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது என்னால் முடியவில்லையே இந்த சிறையில் இருந்து எப்படி வெளியே செல்வது என்று வழி தெரியவில்லை என்னை காப்பாற்ற யாருமே இல்லையே இறைவா ஏனோ மனம் கல்லாகிவிட்டாயே இறைவா தவறு செய்தவன் சுதந்திரமாக வெளியே உலகிக் கொண்டிருக்கிறான் தவறே செய்யாத நான் சிறைச்சாலையில் இருக்கின்றேன் இதுதான் உன்னுடைய நீதியா தெய்வமே உன்னை வணங்குவதற்கு நீ கொடுத்த தண்டனையா இது இறைவா கடவுளே கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே கடவுள் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான் அதை கோபித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான்
கோயில் அரங்கத்தில் அவர் சாட்சி கடவுள் ஏன் மனம் கல்லால் போன மனிதர்களாலே சதி செய்தவன் புத்திசாலி அதை சகித்துக் கொண்டிருந்தவன் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக அன்பாலே வளர்ந்திருந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே வளர்ந்திருந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்றாக தாயாரை பார்த்ததில்லை தந்தை முகம் அறிந்ததில்லை தாலாட்டு கேட்டதன்றி ஓர் பாட்டும் அறிந்ததில்லை தானாக வளர்த்து வந்தான் தங்கமென வளர்த்த தம்பி தள்ளாத வயதினில் நான் போகிறேன் அவனை நம்பி முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக அன்பாலே வளர்ந்திருந்தோம் கண்ணுக்கு கண்ணாக ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா நாலுகால் மண்டபம் போல் நாம் அறிந்த சொந்தமடா ராஜாக்கள் மாளிகையில் தானாத இன்பமடா நாலுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா நூறாண்டு காலம் வரை மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாவே சொத்துக்கு சொத்தாவே அண்ணன் தம்பி பிறந்திருந்தோம் ஒண்ணுக்கு ஒன்னாக அன்பாலே வளர்ந்திருந்தோம் கண்ணுக்கு கண்ணாக பள்ளிக்கூட போகலையே பாலிலவே பார்க்கலையே என்ன பத்து அப்பனா ஏறெடுத்து பார்க்கலையே பள்ளிக்கூட போகும் போது பொண்ணுக்குள்ளே போனதுன்னு துள்ளி விளையாடலையே தோல் சாய்ந்து தூங்கலையே பள்ளிக்கூட போகலையே பாலிலவே பார்க்கலையே என்ன பத்து அப்பனா ஏறெடுத்து பார்க்கலையே மண்ணை அள்ளி தின்னும் பொண்ணே மண்ணுக்குள்ளே போனம்மா ஆராரோ ஆராரோ ஆரிராரோ ஆராரோ 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 ஆரிராரோ ஆராரோ என்னை காப்பாற்ற யாரும் இல்லையே இறைவா நான்
செய்வேன்.